சின்னவனே எங்கு போய் விட்டான்? சின்னவனே ஒரு தள்ளாதவன் பட்டு தடுமாறி வருகிறேன் என்றால் பார்த்து போறதா? பெரியாள் ஒரு 10 அடி வேற இருப்பாங்களா? அப்பேற்பட்ட நபர் யார்? துரியோதன மகாராஜன். துரியோதன மகாராஜன் தாயார் உடன் பிறந்த சகுனி மகாராஜன் தேடி போறான். ஆள் தெரியாத அப்ப நாயாரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் மக்களுக்கு. சின்ன காஞ்சிபுரம் கத்திரி தெருவு எட்டாம் நம்பர் வீடு. வீட்டு நம்பர் தெரியுமா? 8 நம்பர் வீடு. சேசப்ப நாயுடு தம்பி இசுப்ப நாயுடு யானை ஓட்டுறான். யானை ஓட்டுறான். யானை மீது அமர்ந்து வழி நடத்தக்கூடிய நான் அல்ல. என்ன மார்கழி மாதம் வரக்கூடிய ஆளு. மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்க ஜாதி, உங்க கும்பு, உங்க ஏனம், உங்க சொந்தக்காரு, உங்க பங்காளி மொத்த பேரு செய்யார் பஸ் ஸ்டாண்ட் வருவாங்க. இந்த செய்யார் பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை பெரிய மாநகரம். மாநகரத்திலே இதுவோ நகராட்சி. ஒரு வீதிக்கு ஒரு தெரு ஒரு ஆளு. ஆமா, ஒவ்வொரு தெரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது. ஆமா, முன்னாடி விடுவாரு. விடியார் காலை 4 மணிக்கு 4 மணி இருக்கு. ஓடி வீட்டுல முன்னத்துக்கு மூஞ்சாவி இவனை பார்த்தா புடு புடு என்ன பார்த்தா புடு புடு கூப்பிட்டா பாத்துக்கிட்டீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இவர் மட்டும் வந்துக்கிறீங்க. 2 பேரு அவன் மண்ணு ஒண்ணு மண்ணாடி ஒண்ணு. சரி, எங்க 3 பேரு அங்க வேலையே. யாரு என்ன பண்ணாங்க? அவன் மண்ணுக்கு இது பேரு நடுப்புற பாரு தராக்கிட்டு போயிது. என்னத்துக்கு 1000 பேர்? இன்னொரு பக்கம் ஒரு பஸ் நிக்குது, இந்த பக்கம் ஒரு பஸ் நிக்குது, நடுவுல நில்லுங்க. இடுப்புல ஒரு கை வச்சுக்குது, கழுத்து மேல ஒரு கை வச்சுக்குது. எப்படி தெரியுமா?
சொல்றீங்க அந்த மாதிரி அது என்னவோ எனக்கு வாயில வரது தான் நான் சொல்லுவேன். அந்த ஆளுக்கு தான் இருபதுல பெரிய வேலை பெரிய வேலை. அவன் அடிக்கும் போது பல்ல கட்சி அடிக்கிறேன். பாரு இது என்ன அடிக்கும் போது பல்ல கட்சி அடிக்கிறேன். அவனை உன்ன அடிக்கும் போது மட்டும் கூடாது. என்னடா இது? அப்ப என்ன பண்ணீங்க? என்ன போட்ட? உன் பொண்ணு ஆன ஆட்டத்தை பார்த்து என் பொண்ணு ஆனா ₹1 தூக்கி போட்டு பாரு. நீ தூக்கி போட்டு பாரு ₹1. அந்த ₹1 என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ₹1 சீர்வாரிசி எடுத்து விட்டு மீதி பணத்தை எல்டி பேங்க்ல போட்டு வர வட்டி நானும் என் முன்னாடி வாங்கி சாப்பிட்டுடா மூஞ்சி. இருடா 200 பசங்களுக்கு 4 ஏக்கர் வித்தியாசம். ஒரு ஜாத்திய வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கடை கட்டி வித்த காமிக்கிற சரியா சொல்லுவா பாதி வந்தது போன வாரம் எங்கூட உட்காந்து போனேன் இந்த பையன் என்ன பண்ணா எங்கூட்டாண்டே உட்காந்துருந்தாரு ஒரு வாரம் உட்காந்து ஒரு சேங்கன் ஓடி விடு ஒரு சேங்கன் ஓடி விடுன்னு சொல்லிட்டு சேங்கன் ஓடி போனாரு போன வருஷம் ஒரு சேங்கன் ஓட்டி போனியா சேங்கன் ஓட்டி போனியா இல்ல சரி அப்படின்னா நான் யாரு நினைக்கிறேன் தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லு. ஏண்டா யாரு என்னது ஓடி போடுங்க சம்மாகிறவெல்லாம் வந்து ஏண்டா அஜினாபூரத்தை யாரும் அரசூரி அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலடா. தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும். அது எந்த மாம்பு நீ? நான் மாம்பூர் சொன்னேன். மாமண்டா மாமண்டா இப்ப சொன்ன புரியுதா இல்லையா? எனக்கு வந்து புரியலங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இல்ல நீ தலையில கை வச்சுக்கிற பாவனை பார்த்தா நீ சொல்றது ஒரு ஐயோ அப்படி இல்லைங்க. டேய் கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் விவரமா சொல்லுவாங்களா? விவரமா இருந்தா தெரியும். நான் காந்தாராதே எத்து தங்கண்டா சுத்தி கலகத்து வாதிலே சிங்கண்டா காந்தாராதே எத்து தங்கண்டா சுத்தி கலகா சுத்தி கலகத்து வாதிலே சிங்கண்டா காந்தாராதே எத்து
ஏய் பேசுறீங்க சைலண்ட் அவங்க பேசுறாங்க பாரு டேய் சுபேத மகாராஜனுக்கும் சௌபாக்கியவதி அம்மையனுக்கும் நாம எத்தனை குழந்தை பிறந்தோம் தெரியுமா? 10, 20, 50, 40, 50, 60, 70, 80, 90 சொல்லிக்கொண்டே சென்றார். இன்னும் முடிவு என்னன்னு நீ கேட்கணும். இன்னும் முடிவு இருக்குது. ஒண்ணுமே இல்லாதன்னா நான் பெற்று விட்டேன். எத்தனை பேரு 105 குழந்தை பிறந்தோம். போட்ட நாய் சாவும். அவங்க வீட்டுல 101. உங்க வீட்டுல 105. சத்தியாகம் உங்க அப்பா அம்மாவுக்கு வேற வேலையா இல்லையா? என்னங்க அப்பா அம்மாவுக்கு வேற வேலைன்னா என்னதான் வேலைன்ற நீ பச்சனே இல்லையா சொல்லும் போது சீக்கிரம் ஏன்னா 105 குழந்தை பிறந்தாக்கா சாப்பிட்டு 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 பாய் தலைகாணி எடுத்துக்கிட்டு பாய் தலைகாணியை கொண்டு என்ன தப்பா பேசுறேன் இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இல்லங்க அந்த வேலை செய்யணும் 105 போறா 105 குழந்தை என்று சொன்னேனே 104 ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை ஒரு பெண்பால் ஜனனம் ஆக 105 105 வரையிலே முதன்மையாக பிறந்த சகுனி என்பார் என்னை நம்பினோரை கரை நல்ல நவீன கொடிகளை சாத்தினர் நம்பினோரை கரை அவன் மீது பலவித முற்களை தள்ளி கள்ள தள்ளி மண்ண தள்ளி போட்டு மூடிடுவேன். நான் யாருக்கு துணைவேன்? துரியனுக்கே உள்ள துணைவானே அவனை தொட்டு போக வந்த துரியனே துரியனுக்கே உள்ள துரியோதன மகாராஜா அவருடைய உத்தரவு மருமகனை தந்தால் வருமனை இருக்கலாமா?
பார் பஞ்ச பசங்க அனாத பசங்க அனாத பசங்க வாங்கி சாப்பிட்ட பசங்க அவங்கதான் பாண்டவர்கள் ஆடினோம் சூது அவதரித்தோம் நாடு அனுப்பினோம் காடு ஆண்டுமலை கொண்டு வருவை புரிவிக்கின்றார் இந்த சந்திர சூரியன் உமக்கினையா எனக்கு அவமான பாடப்பட்டு நான் செல்கின்றேன் மாமா இல்ல முகத்தை பார்க்கறவா நான் மாமாவிடத்திலே பரிகாசம் வருகின்றாய் நான் எப்படி மாமா வந்திருக்கிறார் கலங்காதவர்களுக்கு வழிபட ஆமா உங்களுக்கு என்ன வேலை பட்டு நீ என்ன பண்றீங்க மாமா கையால சொன்னேன் ஆமா மாமா எங்க நீ எங்க மாமா கேக்குறியா எங்க மாமா எங்க மாமா அங்க சகரத்துல கேதுக்குனாரு டேய் கேதுக்குனாரா சாப்பிட்டான்னு சொல்றா நம்மளா சாப்பிட்டோம் ஆமா அவருக்கு கேதுக்குனாரு சரி அதக்கறாடா அதோ 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 மாமா நாச்சு மாமா மலையாளி பேரறியா மாமா எடி போய் என்ன கொலை செய்யறான்னு பாத்தீங்க ஏய் என்னாச்சு காய்கறி கசையாரு கை கால விட்டுறான்னா கடிகார போய் என்ன பண்ணுமா டேய் என்ன பண்ண ஊட்டி விட்டா ஊட்டி ஏய் ஊட்டி பச்சியா ஏழு விட்டுனா புடி புடிமா புட்டு வந்து கேட்டு பாங்க பிச்சினா வந்தங்க அஞ்சு புடி ஆமா ஆமா சாப்பிட்டாரே உருளைக்கிழங்கு பண்ணல அது போய் நின்னு போயிடுங்க ஏ தண்ணி விட்டேன் இல்லனா என்ன 9 லட்சம் கோல்டா மாமா வருவானே அவனை விடு அடியா என்ன பாத்து வாடி 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 ஒருவனே ஆள வேண்டும் என் கண் குளிர பார்க்க வேண்டும் அழைத்ததை மாமா இன்று உங்களை ஏழாத்த தெரியுமா மாமா உங்களுடைய பேரப்பிள்ளை இருக்கின்றாரே என்னுடைய பேரப்பிள்ளை ஒரே பேரப்பிள்ளை இருக்கிறான் என்னுடைய மகன் ஆமா லட்சுமணகுமாரன் லட்சுமணகுமாரன் இந்த கேட்டாகவே இதை கேட்டான் மாமா ஆமா கூடாதுன்னு என்னிடத்தில் கேட்டான் எதை கேட்டாலும் விளக்கமா சொல்றேன் ஏனென்றால் அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவனாக முன்வந்து வாழ்ந்ததை சொல்லிவிட்டான் ஆமா ஏயா பேரப்பிள்ளை கேட்டா அப்பா கடமை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதுதான் கடமை அதான் சிக்கல் மாமா எனக்கு ஏற்ற இடம் என் மகனுக்கு ஏற்ற உடம்பெண் உடம்பெண் யாரு
ஏய் இந்த ஆளை பொண்ணு பார்க்க சொன்னா என் எதுமா எந்த சொன்னார் பார்த்தாயா? என்ன சொன்னாரு? நந்தகோபாலன் மகன் சுந்தரியாளுக்கு எந்த கவலை ஏழையான்னு சொன்னாரு. நந்தகோபால்னா யாரு? பகவான் வடமதுராபுரி வட்டத்தை தாண்டி வருகின்றாரு பலராம சக்கரவர்த்தி. அவருடைய தம்பி கோபால கண்ணன். அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அந்த பெண் குழந்தை சுந்தரி. போய் அந்த வீட்டுல போய் பெண்ணு சொல்றாரு. ஏன்னா அவன் குலம் என்ன, நம்ம குலம் என்ன? அவரோ யாதவ குலம், நாமோ சத்திரிய குலம். போய் அங்க வீட்டுல பெண் இல்ல இல்ல கோபப்பட்டா கொஞ்சம் குணம் மாறிவிடும். இப்பதான் ஞாபகம் வருது மாமா. ஏன்னா நானும் அதே தப்பு தானே பண்ணிருக்கேன். நான் மட்டும் பெண் எங்க எடுத்துக்கிறேன், அதே யாக உலகத்தில் தான் நானும் பெண் எடுத்துக்கிறேன். சரி, குலம் முக்கியம் இல்லை இப்போ. ஏன்னா அவங்க எப்பேற்பட்டவர், அவங்க நம்மளுடைய தாழ்ந்தவர்களா? நமக்கு பணபலம் இருக்கிறது, படை பலமும் இருக்கிறது. எல்லாம் நமக்கு நிறைய இருக்குது. தெய்வ பலம் இதியா? மனிதனுக்கு பணபலம் படைபலம் இருந்தா மட்டும் வாழ முடியாது. அந்த தெய்வ அனுகிரகம் நமக்கு இருந்தால் இன்னும் சுபிட்சமாக வாழலாம். எப்படி? ஏனென்றால் அந்த கண்ணனும் இப்போது கண்ணன் தங்கையை அர்ஜுனுக்கு கொடுத்து பாண்டவர் பக்கம் சகாயனா இருக்கிறான். அந்த சுபத்திரைய முதலிலே பெண் பார்த்தது நான் தான். எனக்கு அவள் மனைவியாவாள் என்று பார்த்தா நடுவில் எங்கிருந்து வந்தான் தெரியல. அர்ஜுன வந்தா, சன்னியாசியா வந்தா, அந்த பொண்ணு திருமணம் பண்ணி அவன் போயிட்டான். அன்று முதல் கொண்டு பாண்டவர் பட்சமாய் அவர் பற்றுதலா இருக்கிறார். தங்கையை கொடுத்து பாண்டவர் பக்கமாக பாரபட்ச பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அந்த கண்ணன். நம்முடைய தந்திரத்தினார் அந்த கண்ணன் மகளை உன் பிள்ளைக்கு திருமணம் செய்து விட்டார். ஒருவேளை அவர் மகளை நான் என்னோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணனா பொண்ணை கொடுத்துமோ கண்ணை கொடுத்துமோ அதானே? ஏனென்றால் தங்கை என்ற பாசம் அகன்று விடுவோம், மகள் என்ற பந்தம் ஒட்டி கொள்ளும். ஏன்னா தங்கம் முக்கியமா பொண்ணு முக்கியமானு வந்தா முக்கியம். பெண்ணுக்காக பரிந்து கண்ணபரான் என்னுடைய பக்கம் வந்து விட்டோம். எந்த பாண்டவர் வந்தாலும் வெல்லவே முடியாது. இப்ப தெரிஞ்ச மாமா வச்சுக்கணும். சரியான ஊழ மாமா. மாமா அப்படின்னா நீங்க சொல்லுங்க. பார்க்கலாம், புறப்படுவாங்களா? சபாஷ் மாமா. எப்படியாவது தோரக சென்று கண்ணன் மகளை நம்முடைய பெண்ணுக்காக கேட்டு மனத்தை முடிக்க வேண்டும். வா.